தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் நீல நிற சூரியன் அப்படின்ற படத்தோட விமர்சனம். இந்த படத்தை தமிழ் சினிமாவில் நிறைய நீண்டகால தயாரிப்பு நிர்வாகி மற்ற பல பணிகளை செய்து பெயர் பெற்றிருக்கும் திருமதி மாலாமணியன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தில் சம்யுக்தா விஜயன் அப்படிங்கிற ஒரு திருநங்கை அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. படத்தில் கீதா கைலாசம், கிட்டி, பிரசன்னா, மணிமேகலை, கார்த்திக், ஹரிதா, செம்மலர் அன்னம், வின்னர் ராமச்சந்திரன், கஜராஜ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சு இசையமைத்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறது ஸ்டீவ் பெஞ்சமின் அப்படின்னு ஒருத்தர். எழுத்து இயக்கம் சம்யுக்தா விஜயன். இந்த திரைப்படம் ஒரு திருநங்கையை வாழ்க்கை வரலாற்று கதை. ஒரு திருநங்கை எப்படி உருவாகிறாங்க, அவங்க திருநங்கையை தன்னை உணர்ந்த பின்னாடி இந்த சமூகத்தில் தான் ஒரு திருநங்கை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க தன்னை வெளிப்படுத்தின பின்னாடி தான் ஒரு திருநங்கை அப்படி வெளிப்படுத்துகிற பின்னாடி அவங்கள இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்ளுது, இந்த சமூகத்தின் எதிர்கொள்ளலை அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க, இந்த சமூகம் திருநங்கைகளை எந்த மாதிரியான ஒரு பார்வையை பார்க்குது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை சுருக்கம். இந்த படத்தோட எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற சம்யுக்தா விஜயன் அப்படிங்கிறவர் இப்போ லண்டனில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க சின்ன குழந்தை பிள்ளையாக இருக்கும்போது தான் ஆணாக இருந்தும் எப்படி ஒரு பெண்ணாக மாறின பின்னாடி எப்படி மாறினேன், அதை எப்படி அவருடைய குடும்பத்தினர் எடுத்துக்கிட்டாங்க, இதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு தன்னுடைய சொந்த வாழ்க்கை கதையை அப்படியே ஒரு படமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு நடிகரையும் நடிக்க வச்சா அது இயல்பு நிலை வராது அப்படிங்கிறதுனால தானே நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான நடிப்பு. இந்த சம்யுக்தா விஜயனுடைய இயற்பெயர் சந்தோஷ். அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் சந்தோஷ். ஆனால் படத்தில் அரவிந்த் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காரு. ஒரு ஸ்கூலில் பிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு பெண்மை அப்படிங்கிற உணர்வு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இருக்குது. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம், எப்படியாவது நான் தான் ஒரு பெண்ணை மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ முடியல, வீட்லேயும் சொல்லலை. அவருடைய அப்பா கஜராஜ், அம்மா கீதா கைலாசம். அவங்க சாதாரணமான ஒரு அம்மா அப்பா. இவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற மனசு பக்குவமும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனாலும் ஏதோ இவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற சூழல் வீட்டில் வரும்போது வேறு வழி இல்லாமல் தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் வீட்டில் சொல்கிறாரு. அவங்க எதிர்பார்க்கல, அதே சமயம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்க சித்தப்பா ரொம்ப கோவப்படுறாரு, அவர் வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்றாங்க. ஆனால் அவங்க அம்மா மாட்டேங்கிறாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அவர் அதுக்கு முன்னாடியே டாக்டர் எல்லாம் பார்த்து ஹார்மோன் வளர்ச்சிக்காக மாத்திரையெல்லாம் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது. இப்போ அந்த ஹார்மோன் வளர்ச்சியில் அவருக்கு பெண்களுக்கான அந்த உணர்வு வந்துக்கிடுச்சிருக்கு. அதனால் வேற வழி இல்லாமல் அவர் ஃபேமிலி ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ தான் பெண்ணாக மாறுறார். அதே சமயம் அவரோட வேலை பார்க்குற ஸ்கூலில் பயங்கர எதிர்ப்பு. அவரை வெளியில் அனுப்பணுங்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இல்லை, இருக்கட்டும், அவர் திருநங்கையாக மாறுறதுன்னா மாறிட்டு பெண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி இவரும் ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு எடுக்கிறாங்க, கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பள்ளியே ஒரு மாதிரி அவரை பார்க்குது, தெரு ஒரு மாதிரியாக பார்க்குது, சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த ஒரு சூழலில் அவர் எப்படி தன்னை நிலை நிறுத்தி கொண்டார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீதமுள்ள திரைக்கதை. இப்படி ஒரு திரைக்கதை அமைப்பில் தானே நடித்து இப்படி ஒரு படத்தை உருவாக்குனதுக்கு இந்த திருநங்கை சம்யுக்தா விஜயனுக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்துடைய இயக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. மிக இறுக்கமான ஒரு அழகான, நம்ம விஸ்மரிசம் பண்ணக்கூடிய, நம்மை மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு இயக்கம். ஒரு 10 படம் தமிழில் ஒரு 10 படம் டைரக்ட் பண்ண டைரக்டர் எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக டைரக்ட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. ரொம்ப அழகான இயக்கம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் இந்த இயக்கத்தில் ஒரு சில காட்சிகள் ரொம்ப நீளமாக ஒரு அவார்டு படம் மாதிரி இருக்கிற அந்த சூழலை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்து. மற்றபடி ரொம்ப சிறப்பாக அவங்களே சிறப்பாக நடிச்சிருக்காங்க.
ஏன்னா அவங்களே நடிக்கும்போது தான் அந்த ஃபீலிங்கை அவங்களால வெளியில் கொட்ட முடியும். அதனால் அந்த ஃபீலிங்கை அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்காங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். அது அற்புதமான ஒரு நடிப்பு. அவங்க கடைசியில் தன் வாயை திறந்து இல்லை நடக்காத விஷயத்தையெல்லாம் பொய்யா சொல்லிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்க பாருங்க. அந்த அழுகை தான் ஒவ்வொரு திருநங்கையின் அழுகை. இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு திருநங்கையும் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு அதை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த ஹீரோவோட அழுகை தான் நமக்கு புரிய வைக்குது. இனிமேல் நம்ம இது மாதிரியான திருநங்கைகளை வெளியில் பார்க்கும்போது நம்ம ஒரு பரிதாப உணர்வோடு பொறுப்புணர்வோடு அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற பார்வையில் அவங்கள நம்ம பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறத இந்த படம் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அழுத்தமாகவும் இதை சொல்லியிருக்காங்க. படத்தில் அவருக்கு பிறகு நடிச்சிருக்க நக்கீதா கைலாசம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண அம்மா, ஹவுஸ் ஒய்ஃப் அம்மா. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கனவு இருக்கும் தன்னோட பையன் அப்படின்னு. அந்த பையன் திடீர்னு மகளாக மாறி அம்மா நான் மகளாக மாறிட்டே சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த ஒரு கோபம், அந்த ஒரு தாபம், அதெல்லாம் அவங்க அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு காட்சியில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது அவரை எப்படி ராக்கிங் பண்ணாங்க அப்படி சொல்லி அவர் சமையல் கட்டில் அந்த சமீக்தா சொல்லும்போது அவங்க கீதா கைலாசம் அப்படியே அழுவாங்க பாருங்க. அற்புதமான சீன் அது, அற்புதமான இயக்கம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஜராஜ் அவர் ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கத்து தலைவராகவே இருந்தவர், பெரிய மரியாதையோடு இருந்தவர். திடீர்னு இப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து கொடுத்து அவர் எப்படி தாங்குவார்? அப்படி ஒரு தாங்கிட்டு அமைதியாக இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கிறாரு. அந்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சித்தப்பாவை நடித்தவர், சித்தியா நடித்தவங்க, அவங்களையும் தாண்டி இவர் ஸ்கூலில் நட்பாக நடித்த ஹரிதா அப்படிங்கிறவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு ஸ்கூல் டீச்சர் இவங்களை வச்சு இவங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த விதம், உதவி பண்ணி இவங்களையும் அந்த இடத்துல ஒரு சங்கடப்படாமல் இருக்கிறதுக்கு தைரியம் சொல்கிறவங்க அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கிற அந்த வைஸ் பிரின்சிபால், அதை எப்படியாவது இவங்களை சமாளித்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற பிரின்சிபால், இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களை வச்சு தன்னுடைய ஸ்கூலுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கண்டுபிடிச்சு ஒரு பாப்புலாரிட்டியை தேடி ஸ்கூலுக்கு ஒரு அதிகமான பேரை சம்பாதிக்கணும்னு ஒரு குறுக்கோள் நடக்கிற ஒரு கரஸ்பாண்டன்ட்டு எவ்வளோ அட்டகாசமான ஒரு சீனு. அது கடைசி அந்த 3 பேரோட முகத்திரையும் கிழிச்சிட்டு தான் போகிறாங்க திரு சம்யுக்தா. அந்த முகமுடி கிழிகிற இடம் வந்து ரொம்ப அழகான காட்சி நமக்கு தெரியுது. படம் பார்த்தவங்களுக்கு அது நிச்சயமாக அது புரியும்னு நினைக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு திரைப்படம் இது. சம்யுக்தா அப்படிங்கிற, சந்தோஷ் அப்படிங்கிற, அரவிந்தர் பானுவாக மாறி இருக்கிற அந்த திருநங்கை நம்மில் ஒருவர், நமக்கு கூடயே இருந்த ஒருவர். ஏதோ ஒரு இறைவனின் செயல் அல்லது இயற்கையின் மாறுபாடு, ஏதோ ஒன்றால் அவருடைய ஹார்மோன் மாறியதால் அறிவியல் ரீதியாக, உடல் ரீதியாக அவருக்குள் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு நாம் பொறுப்பாக முடியாது. எந்த வித இயற்கையோ அல்லது இறைவனோ தான் பொறுப்பாக முடியும். அதனால் நாம் இவங்களை குத்த சொல்லி புண்ணியமே கிடையாது, குற்றமும் சொல்ல முடியவே முடியாது. நாம் எப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகளை எப்படி ஐயோ பாவம் இப்படி ஆகிப்போச்சு, பிறக்கும் போதே எப்படி உணவு பிறந்துட்டாங்களே நம்ம வருத்தப்படுறோமோ, அதே போன்ற ஒரு வருத்தத்தையும் அனுதாபத்தையும் நாம் காட்ட வேண்டிய இடம் திருநங்கைகளிடம் அப்படிங்கிறத இந்த படம் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கு. நான் இந்த படத்தை அவசியம் அனைவரும் குடும்பத்தோடு தியேட்டரில் பார்த்து, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இப்படி ஒரு கூட்டம் நம்மிடையே இருக்காங்க, இப்படி ஒரு மக்கள் நம்மிடையே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்கிறாங்க, அவங்கள நம்ம சக மனிதர்களாக பாவித்து மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த படம் அழுத்தமாக சொல்லியிருக்கு. நிச்சயமாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம், நிறைய விருதுகளை பெறக்கூடிய படம். ஏற்கனவே ஒரு 15க்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் இந்த படம் கலந்து கொண்டு பரிசுகளில் வாங்கியிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தின் ஒரு மிகச்சிறப்பான ஒரு படத்தை தயாரித்திருக்கும் மாலாமணியன் மேடத்துக்கும், அந்த படத்தை எழுதி இயக்கி நடித்திருக்கும் சம்யுக்தா விஜயனுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.